இன்றைக்கி வாழை மீன் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வாழை மீன் எடுத்திருக்கேன். அதை தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு நடுப்பக்கத்தை 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வாணலியில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த கொதித்த தண்ணிக்குள்ளே 3 பீஸ் மீனையும் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் அந்த தண்ணியிலேயே அப்படியே வேக விடணும். வெளியில் எடுத்துடக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே அந்த மீன் கிடக்கணும். 1/4 மணி நேரம் கழித்து அந்த மீனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெளியில் எடுக்கணும். பாருங்கள், 1/4 மணி நேரம் கழித்து அந்த மீன் எடுக்கிறோம். நல்லா அந்த தண்ணியிலே வெந்திருக்கும். அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு தனியாக அதை எடுத்து வச்சுட்டு அதை தனியாக நம்ம ஆற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை பிச்சு எடுக்கிறோம். முள் தனியாக, அந்த மீன் சதை தனியாக பிச்சு எடுக்கணும். அதில் முள் வரும். முள்ளை தனியாக எடுத்து நம்ம தனியாக வேஸ்ட்டில் வச்சுட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கணும். அந்த சதையை தான் நம்ம மீன் போட்டு செய்ய போகிறோம். அதில் குட்டி குட்டி முள் வரும் பாருங்கள். இந்த முள்ளை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். அந்த சதை பக்கத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி 3 பீஸ் மீனையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு முள்ளை தனியாக எடுத்து வைக்க போகிறேன். அப்புறம் நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு எண்ணெயை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் ஒரு 2 ஸ்பூன் சீரகம். இதுக்கு சீரகம் தான் டேஸ்டியாக இருக்கும். சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டுட்டு ஒரு 3 பல்லாரியை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பல்லாரி போட போகிறேன். ஒரு வத்தலும் கிள்ளி போட்டுக்கிட்டு ஒரு 3 பல்லாரியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம், அது பல்லாரியை ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே போடுறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா தீஞ்சு போகாத அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கிற அந்த வாழை மீனை உள்ளே தூக்கி போடுறோம். உள்ளே போட்டு உடஞ்சிடாமல் நல்லா கிளறணும். நல்லா கிளறி கொடுக்கணும். அந்த வெங்காயத்தோட அந்த மீன் பிச்சு வச்சுருக்கிற மீன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி கொடுத்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். இதுக்குள்ளே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி போடலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி நம்ம காரத்துக்கு இப்போ ஒரு 2 ஸ்பூன்னாலும் போட்டுக்கலாம். காரம் நமக்கு வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். எல்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா எண்ணெயோடு நல்லா சேர்த்து கிளறினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பாருக்கும் நம்ம வந்து மீன் குழம்புக்கும் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாழை மீன் போட்டு ரெடி.